ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ மகாநதி சீரியல் எல்லா சீரியலுக்கான ப்ரொமோவுமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் மகாநதியோட ப்ரொமோ வந்து வரல. மார்னிங்லேருந்து நம்ம 10 o'clock ஏஞ்சதுமே சண்டே பொறுத்த வரைக்கும் எதை பார்க்குறோமோ இல்லையோ எப்படா ப்ரொமோ வரும், மகாநதி ப்ரொமோ வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி ப்ரொமோ வரல. 10 o'clock ஆச்சு, 10:30 ஆச்சு, 10:30 ஆகி இப்போ வரைக்குமே ப்ரொமோ வரல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான கண்டினியூட்டி ஷூட் வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீன்ஸ் வந்து அதாவது கண்டினியூட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் சீன்ஸ்லாம் வந்து எடுத்துட்டாங்க. பட் அந்த நம்ம வெளில ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்களே, அதுக்கப்புறமான ஒரு சில கண்டினியூட்டியோட ஷூட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதை எடிட் பண்ணி வரதுக்கு டிலே ஆகிருக்கும். அதனால தாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. மேபி நாளைக்கு ப்ரொமோ வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த இதில் ப்ரொமோ வந்தால் என்ன வரனா என்ன, அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆச்சு. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் பிரித்து வச்சிருந்தாலும் அவங்களுக்கு லவ் பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இப்போ 2 பேரும் சேர்த்து வச்சு நம்ம காவேரியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, என்ன கூப்பிட்டு வந்து ரவலுக்கு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் அவன் என்னை இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஃபீல் பண்ணான். ஆனால் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கானா எனக்கு வந்து அவள் புரிஞ்சிருக்கா, நான் வந்து அவளை விட்டுற பண்ண அவளுக்கு புரிஞ்சிருக்காரு, தான் அந்த கூட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் காவேரி வந்து ஐயோ அப்படி நடக்குதுன்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிரிஞ்சு போனால் தான் காவேரி ஃபீல் பண்ணுறா அப்படின்றதே வந்து விஜய் உணர்வார். அதனால வந்து அதுக்கு செப்பரேஷன்றாக்கே பரவாயில்ல. அது இதுக்கப்புறம் புறமும் வந்து இப்படி வந்து அதாவது தில்லுமுள்ளு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ராகினியோட தில்லுமுள்ளெல்லாம் இருக்கும். வேணால் நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம். ஏன்னா எந்த காலத்தில் வந்து லெட்டர் எழுதிட்டு வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. வாட்ஸ்அப்லாம் இருக்குது. பட் ஆனால் அப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறாலும் அது கரெக்டாக ராகினி கண்ணில் படுமா, அதுக்கு அவங்க கிழிச்சிடுவாங்களா. என்னங்க போங்க, எதுனா சொல்லுதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது, வீக்காக லவ் பண்ணி தொடர்ந்தாச்சு. ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது பிரவீன் பண்டார் சார் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படியும் வந்து நம்ம நம்பிக்கை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமாச்சும் காவேரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விஜய்க்கு புரிய வச்சா போதும். அந்த வெளியிலாவும் விஜயும் பக்கத்தில் நெருங்க விடாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.